22 24 அந்த ரேஞ்சில 16 தேவையில்லை நீங்க எவ்வளவு அழுக்கு வருது பாருங்க மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர் போலின் vlog. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏசி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த தம்பி வந்திருக்காப்புல. ஸோ எப்படி வந்து க்ளீன் பண்ணுறாங்கன்றதை காமிக்கிறேன். இது ஒரு நியூ டெக்னிக் தான். மோஸ்ட்லி நிறைய வீட்டில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்மளும் பயன்படுத்துகிறோம். நான் வந்து 2 இயர்ஸாக வந்து பயன்படுத்துகிறேன். இன்னைக்கு எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தம்பி பேர் பார்த்தீங்கன்னா குரல் அரசன். இவர் வந்து ஊபரில் முன்னாடி ஒர்க் பண்ணார். நீங்கள் இப்போ ஊபரில் இருக்கீங்களா? தனியாக இந்த மிஷின் வாங்கிட்டீங்க? தனியாவா? காசு கட்டு மேடம். அதான் காசு கட்டினா தான் மிஷினே கொடுப்பாங்க. ஊபர் காரங்களேவா? ஆமா. ஓகே, இதுதான் வந்து அந்த மிஷினு. இது ஒரு செட்டா வரும். இங்க பாருங்க, இந்த மிஷினு இதை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து கனெக்ட் பண்ணி செய்வாங்க. இந்த மாதிரி தான் சர்வீஸ் பண்ணுவாங்க ஊபர்ல. ஸோ இவர் வந்து நாங்கள் ப்ரைவேட்டா கூப்பிட்டு செஞ்சுக்கிறோம் வருஷம். ஏசியை வந்து வெய்ய நாளைக்கு முன்னாடி ஒரு முறை க்ளீன் பண்ணிட்டு போடுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து மார்ச் எண்ட் ஆகிடுது. இனிமேல் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் வெயிலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கிறது சேஃப். பேக்ல வந்து வாங்கி பண்ணலாம். இருக்கு அழுக்கு மோசமா? ஆமா. சவுண்ட் நல்லா நீங்க ஏன் கூட பேசுறீங்களா அங்க பேசுறீங்களான்னு தெரியல. நான் vlogல தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பாட்டெல்லாம் அவுட்டே நம்ம பாத்ரூம்ல வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளவு அழுக்கு வருது பாருங்க மக்களே. மக்களே எவ்வளோ அழுக்கு பாருங்க. 1 இயர்க்கு ஒரு முறை நான் இவரை கூட்டு சுத்தம் பண்ணுவேன். அது இல்லாம அந்த கொசுவலை மாதிரி இருக்கிறத என் ஹஸ்பண்ட் வந்து சுத்தம் பண்ணிடுவாரு மாசம் எடுத்து. ஆனாலும் எவ்வளோ அழுக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய கஷாயம் பாருங்க. தண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணியாச்சு. இப்போ துணி வச்சு ஃபுல்லா வந்து தொடச்சி விட்டுறாங்க. இங்கே பாருங்க, இது வந்து போர்டு. இது வந்து தனியாக எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணோம். ஏன்னா போர்டில் பட்டுருச்சுன்னா கொஞ்சம் வீணாக போக சான்சஸ் இருக்குது. படாமல் தான் செய்வாங்க, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கூப்பிட்டுக்கோங்க. இவங்க சென்னையில் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சென்னையில் இருக்கிற ஏரியானா கட்டாயம் இவங்களை கூப்பிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனாக செஞ்சு கொடுப்பாங்க. ஏற்கனவே நல்லா க்ளீனாக செஞ்சதால தான் மறுபடியும் இவங்களே கூப்பிட்டுறது. இந்த போர்டை செட் பண்ணணும். இப்போ என்னப்பா லைவ்லாம் கிடையாது, இது ரெக்கார்டிங் தான். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போடும்.
நீங்க எத்தனை வருஷமா செய்றீங்க? 13 வருஷமா இந்த வேலை பாக்குறீங்களா? முன்னாடி இனிஷியலா கையால எல்லாம் பண்ணும் பொழுது எவ்வளவு salary இதுக்கு? உங்களுக்கா? இதுக்குலாம் அப்பனா 500 450 அந்த மாதிரி வாங்குவீங்க. ஆமா. இந்த மெஷின் யூஸ் பண்றதால இப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா. தம்பி பேர் வந்து குரல் அரசன். நீங்க வந்து உங்க வீட்டுக்கு கூப்பிடணும்னா உங்க நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சென்னையில் இருந்தீங்கன்னா எங்கே வேணாலும் வந்து செய்வீங்களா தம்பி? செஞ்சு தருவாங்களாம். ஏசி ஆன் ஆயிடுச்சு. இங்கே ஏதோ கருப்பா அழுக்கு மாதிரி இருக்கு, அது என்ன? இந்த எஜ்ஜல் ஏசி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக வருது காற்று. இந்த சர்வீஸ்னா நமக்கு அதான் 1 இயர்க்கு அந்த 1 இயர்க்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுவோம். நம்ம ஜெனரலா வந்து வெரி ஃபில்டர் எடுத்து அந்த பிரஷ் பண்றாங்கல, அதனால தான் உங்களுக்கு ஒரு 4 month once அது மாதிரி பண்றது இருக்கு. சரி சரி. இப்போ இந்த வலை மாதிரி இருக்குல்ல, இதையுமே செட் பண்ணியாச்சு. இந்த வலையில தான் ஏகப்பட்ட டஸ்ட் இருந்துச்சு. பளிச்சுன்னு இருக்கு டஸ்ட் இல்லாமல். அங்கே அந்த ஸ்டெபிளைசர் மேலையும் தொடச்சிருங்க. இந்த துணி வச்சு தொடச்சா அது க்ளீன் ஆகாது. இதே போல் மாஸ்டர் பெட்ரூம் ஏசியையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்து க்ளீன் பண்ணிட்டாரு. அதை முடிச்சுட்டு இதை முடிச்சாரு. 16 வெச்சீங்கன்னா கட் ஆஃப் ஆகாது. சரிங்களா? 22 24 அந்த ரேஞ்சில வெச்சனா ரூம் கவர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடும். சரி. அந்த இதுல வெச்சு யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்ட். நம்ம எவ்வளவு நேரம் 16ல வைக்கணும்? இப்ப 16 தேவையில்லை. நீங்க வைக்கும்போது எவ்வளவு வச்சிரணும்? நார்மலா நீங்க இருக்குது 24 மேக்ஸிமம் 22 இல்ல 24 அந்த மாதிரி வைக்கணும். அந்த நார்மல் அதிலே வச்சவே உங்களுக்கு கரெக்ட்டா ரூம் கவர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகி ஓடும். உங்களுக்கு கரெக்ட் கம்மியா இருக்கும். ஏசி ஏதாவது கம்ப்ளைண்டும் வராது. 16 வைக்கிறப்பனா டைரக்ட்டா ஓடுற மாதிரி அது. சரி ஓகே. சரிங்களா? இனிமேல் அது மாதிரி பண்றோம் நாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தம்பி சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 24லே வைக்கும்போது வச்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல் கூலிங் எடுத்துட்டு கட் ஆகிடும். நம்ம வந்து பாதர் பண்ண வேண்டாம். 16ல வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஏசி கிளீனிங் வந்து மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. நீங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணி ஏசி கிளீன் பண்ணுவீங்கன்றத பார்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், போர்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது சேஃப்டி. நான் அப்படிதான் எப்பயுமே பண்ணுவேன். ஏன்னா போர்டு போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து 3000 ரூபாய் செலவு பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம முன்னாடியே எடுத்துட்டு பண்ணும்பொழுது ஈஸியா இருக்கும். இந்த தம்பியோடைய நம்பர் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா சென்னையில் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. வெயில் காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்பொழுது நம்மளுக்கு கரண்ட் பில் வந்து மிச்சமாகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிரயோஜனமா இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நீங்க முறையா ஒண்டர்போலின் vlog பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா அன்பர்களும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கும் நிறைய வீடியோக்கள் போடணும்னு உற்சாகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல கிவ் அவே போயிட்டு இருக்கு. கட்டாயம் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மாசம் 3 பேருக்கு கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கோம். அதையும் நீங்க செக் பண்ணுங்க. அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.
நல்ல நல்ல கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் வந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரெஃபரலும் கொடுக்கலாம். நீங்க அவங்கள தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்றோம். இன்னொரு சூப்பரான vlogல உங்களை சந்திக்கிறேன். until bye from Wonder Pauline. Bye bye. Take care. Thank you for watching.